குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். நம் அண்டை நாடான வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பாக 1 மாதமாக நடந்த மாணவர் போராட்டங்களில் 300க்கும் மேலானோர் இறந்துள்ளனர். பதவியை ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறிய அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். வங்கதேசத்தில் இராணுவ ஆட்சி அமலுக்கு வந்துள்ளது. பரபரப்பான சூழலில் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு வியாழன் இரவு பதவியேற்கிறது. இராணுவ ஆட்சியில் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கருதி பலரும் இந்தியா வர முயற்சி செய்கின்றனர். வங்கதேசத்தின் மாணிக்கஞ்ச் என்ற இடத்தில் குவிந்த 100க்கும் மேற்பட்டவர்களை நமது எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நேற்று திருப்பி அனுப்பினர். இதேபோல 2 இடங்களில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. தப்பி ஓடி வந்த அவர்கள் தங்கள் சொந்த நாட்டில் தாக்குதலுக்கு உள்ளாகியதாகவும் கூறியுள்ளனர். இந்தியாவிற்குள் நுழைய வங்கதேசத்தின் பஞ்சகர் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் தங்கியிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. நாட்டில் நிலவும் அமைதியற்ற சூழல் காரணமாக இன்னும் பலர் இந்தியாவுக்கு படையெடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லையோர கிராமங்களில் கண்காணிப்பை பலப்படுத்த இரு நாட்டு அரசும் உத்தரவிட்டுள்ளதால் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது.